Hey foodies, welcome to liveloverecipes.com. இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னு பார்த்தீங்கன்னா கிட்ஸ் ஃபேவரட் எக் ட்ராப் குக்கீஸ். கிட்ஸுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிச்ச இந்த குக்கியை ரொம்ப ஈஸியாக நம்ம வீட்டிலேயே செஞ்சிடலாம். ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். இன்றைக்கி நான் எடுத்துருக்கிற குவான்டிட்டிக்கு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட எனக்கு 130 கிராம் அளவுக்கு பிஸ்கெட்ஸ் கிடச்சிது. ஸோ எனிவேர் பிட்வீன் 130 கிராம் டு 150 கிராம் உங்களுக்கும் கிடைக்கும். ஸோ இந்த ரெசிபி நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க இது எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு நம்ம இதுக்கு ஒரு பவுலில் 2 முட்டையை உடச்சி ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாமே ரூம் டெம்பரேச்சரில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு பர்ஃபெக்டாக வரும். இப்போது இந்த 2 முட்டையை நல்லா ஒரு விஸ்கை வச்சு பீட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நல்லா ஃப்ளஃபியாக ஆனதுக்கப்புறமா இதில் நம்ம சுகர் ஆட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ நான் பார்த்திங்கன்னா 5 டேபிள் ஸ்பூன்ஸ் ஆஃப் சுகர் ஆட் பண்ணுறேன். இது கரெக்டான ஸ்வீட்னஸ் இருக்கும். இப்போ சுகரையும் ஆட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நல்லா பீட் பண்ணிக்கோங்க. சுகர் எல்லாம் நல்லா கரையணும். அதுக்கப்புறமா மெல்டட் பட்டர் ஒரு 2 டேபிள் ஸ்பூன்ஸ் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். கூடவே ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு வெனிலா எக்ஸ்ட்ராக்டும், ஆரஞ்சு ஃபுட் கலர் ஆப்ஷனல் தான், வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் ஒரு 1 பிஞ்ச் ஆட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் நல்லா ஒரு தடவை விஸ்கை வச்சு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போது எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா நம்ம மைதா மாவு ஆட் பண்ண போகிறோம். இன்றைக்கி நான் பார்த்திங்கன்னா 3/4 கப் அளவுக்கு இருக்கிற மைதா மாவு ஆட் பண்ணிக்கிறேன். கூடவே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடரையும் ஆட் பண்ணிவிட்டு இது எல்லாத்தையும் ஒரு தடவை சீவ் பண்ணிடலாம். சீவ் பண்ணோம் அப்படின்னா தான் நம்மளுக்கு எந்த விதமான பேக்கிங் ப்ராடக்ட்ஸும் சாஃப்ட் அண்ட் ஃப்ளஃபியாக சூப்பராக கிடைக்கும். அதனால் மறக்காமல் சீவ் பண்ணிக்கோங்க. இப்போது இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இப்போ பார்த்திங்கன்னா இதோட கன்சிஸ்டன்சி பார்த்திங்கன்னா நம்ம கண்டென்ஸ்டு மில்க் இருக்கு இல்லையா, அதை விட இன்னும் கொஞ்சம் திக்கான கன்சிஸ்டன்சியில் தான் இருக்கணும். அப்போ தான் இது நல்லா ஸ்ப்ரெட் ஆகாமல் பிஸ்கெட்ஸ் தனித்தனியாக பேக் ஆகிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ ஒரு பேக்கிங் ட்ரேயில் பார்ச்மெண்ட் பேப்பரை போட்டுட்டு அதில் நம்ம கொஞ்சமாக பட்டர் அப்ளை பண்ணிக்கலாம். ஆயில் கூட நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இந்த மாதிரி யூஸ் பண்ணாத சிரஞ்ச் இருந்தது அப்படின்னா அந்த சிரஞ்சை வச்சு கூட நீங்கள் இந்த குக்கீஸை இந்த மாதிரி ஸ்லைட்டாக ப்ரெஸ் பண்ணி ஒரு ட்ராப்பாக விட்டீங்க அப்படின்னா நம்மளுக்கு அழகாக வரும். இல்லை அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் கண்டெய்னர் நம்ம கடையிலலாம் கிடைக்கும். இந்த மாதிரி பிளாஸ்டிக் கண்டெய்னரில் நம்ம செஞ்சு வச்சுருக்கிற ஃப்ளோர் ப்ரிப்ரேஷன் ஆட் பண்ணி அதை மூடிட்டு, இது நம்ம ஜாங்கிரிக்கெலாம் செய்வோம் இல்லையா, அதே மாதிரி தான். அது நீங்கள் ஜாங்கிரி எதில் செய்வீங்களோ அதில் நீங்கள் இந்த எக் ட்ராப் குக்கி ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கொஞ்சமாக நீங்கள் கொஞ்சம் ஸ்லைட்டாக கேப் விட்டுட்டு நீங்கள் இதை செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு இது எல்லாமே சூப்பராக ரெடி ஆகிடும். எனக்கு இந்த மாதிரி 2 பேட்ச் வந்தது. இப்போ இதை நம்ம பேக் பண்ணணும். 180 டிகிரி செல்சியஸில் 15 to 20 மினிட்ஸ் கணக்கு வச்சுக்கோங்க. இருந்தாலும் நீங்கள் அப்பப்போ செக் பண்ணிகிட்டே இருக்கணும். அவனுக்கு டைம் மாறும். அதனால் செக் பண்ணிகிட்டே இருங்க. ஸ்லைட்லி கோல்டன் ப்ரௌன் மேலே ஆனதுக்கப்புறமா இந்த மாதிரி நீங்கள் வெளியில் எடுத்துடலாம். சூப்பரான நம்மளோட எக் ட்ராப் குக்கீஸ் ரெடி. சூப்பராக மொறுன்னு இந்த பிஸ்கெட்ஸ் இருக்கும். குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக அதை நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்றத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறதோட மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.